நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியாம கண்டிப்பா நீங்க ட்ரேட் பண்ணவே முடியாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், ஆஸ்க் பிரைஸ், பிட் பிரைஸ், லாங் சைடு எப்படி இருக்கிறாங்க, அதாவது புட் சைடு எப்படி இருக்கிறாங்க, கால் அண்ட் புட் சைடு எப்படி இருக்காங்க, இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐவி பெர்சன்டேஜ் எவ்வளவு, தீட்டா, வேகா, காமா, டெல்டா, இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஆப்ஷன்ஸ்ல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய மைண்டை போட்டு டம்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். எல்லா விஷயமே ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 சிம்பிளான விஷயங்கள். பட் நாம தான் ஒருத்தங்க ஆப்ஷன்ஸ் டேட்டா சொல்கிறாங்க, ஓஐ டேட்டான்னு சொல்கிறாங்க, ஓஐ பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஐவிலேயே ஐவி பெர்சன்டைல் வேற இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக ஒரு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறதுக்குள்ள என்னுடைய மைண்டே ஒரு வழியாக ஆகிருது. நான் ஸ்கூலில் கூட மேக்ஸ் இந்த அளவுக்கு படித்ததில்லை. இதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் மேக்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டோன்ட் வரி, இதெல்லாம் தேவையே கிடையாது. ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணால் போதும். நீங்கள் தீட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்க்க தேவையில்லை, காமா பார்க்க தேவையில்லை, டெல்டா பார்க்க தேவையில்லை, வீகா பார்க்க தேவையில்லை, எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஆப்ஷன் கிரீக்ஸில் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஒரே ஒரு ரூல் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அப்போது ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக நான் வேறு இதை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நானே சொல்லுவேன். அது இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாம் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ், சார்ட் ட்ரேடிங் ஸ்கில். இந்த ஸ்கில்லை மட்டும் ஒருத்தவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வைஸ் அவங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க. நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் ஒரு லேகிங் இண்டிகேட்டர், சிம்பிளாக ஒரு மூவிங் ஆவரேஜாக கூட இருக்கட்டுமே, இல்லை சூப்பர் ட்ரெண்டாக கூட இருக்கட்டுமே, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சூப்பர் ட்ரெண்டோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ண தெரியணும். டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இதோடைய சக்ஸஸ் ரேட் எவ்வளவு, ஃபெயிலியர் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்காவது கண்டிப்பாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி கற்றுக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ நான் ஒன்று சொல்வேன், இவ்வளோ ஆப்ஷன் கிரீக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக உங்களுடைய ட்ரேடிங்கை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.